என் அன்பு பிள்ளையே, போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா? பயப்படாதே, கலங்காதே. நீ தனியாக இருக்கின்றாய் என்று. உன்னிடத்தில்தான், உன் மனதில்தான் உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே. உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றாய். முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று. ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்றாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை. புலம்பாதே. புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். நீ நிராயுத பாணியாய் நிற்பதைப் போன்று தவித்து மனதிற்குள் புழுங்கிக் கொள்ளாதே. ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கின்றது. என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் இருக்கின்றேன். என்றும் உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை. மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள். எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமே. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும், என் பாசமும், என் அருளும், என் அன்பும், உயிரும், என் மூச்சையும் என் செல்லப்பிள்ளையான உனக்கே தருகின்றேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமே. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமே? உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாய். ஏன்? எதனால்? எதற்காக? ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக, அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம். பொறுத்திரு, காத்திரு. உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன். துயரங்களை தருகின்றன, அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன். நான் இருக்கின்றேன். கலங்காமல் இரு. உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே. இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்ம வினை பயனால் வந்தவை. சிறிது காலம் பொறுத்துக்கொள். அனைத்து முடிவுக்கு வரும். பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன். தாங்கி பிடிக்க தாயா, தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே. கலங்காதே. பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல. உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என அர்த்தம். தொடர்ந்து போராடு. துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். புதியதொரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன். அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே. தடையேதும் இல்லை. இனி தயங்காமல் முன்னேறு. உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். நான் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே குழந்தையே. கலங்காதே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றா. நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் 10 நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார். என்னை விரைவில் நீ காண்பார். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்கு மட்டுமே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல்.
உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று வழிநடத்துவேன். உன் கஷ்டங்களை போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் தங்கமே. கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சித்துப் பார். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே. நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். சாயப்பா, நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா? என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. அளவில்லா நன்மையை பெறப்போகின்றா. உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது. இனி செல்வ செழிப்போடு வாழப் போகின்றா. இவனெல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் தங்கமே. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவார். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன். என்னிடம் உனக்கு தேவையானதை முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாக உனக்கு தருவேன். சாயப்பாவை கைவிட்டு விட்டார். காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று கலங்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன். விரைவில் காப்பாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நேரம் இது. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நல்லது நடக்கும். இந்த சாகிருக்க பயம் ஏன்? இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் தங்கமே. உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ இன்று முதல் மலர்ந்து விட்டது. காலம் மாறும், காட்சிகளும் மாறும், வாழ்வும் மாறும். உன் கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களில் தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றார். அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன். சோதனைகளையும் வேதனைகளையும் தருவது என் வேலை அல்ல. அதிலிருந்து உன்னை காத்தலே எனது வேலை. சோதனைக்கும் வேதனைக்கும் காரணமே உன் கர்மாத்தான் குழந்தையே. கலங்காதே. எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனையை நான் முடித்துக் கொடுக்கப் போகின்றேன். நான் உனக்கென்று நல்ல நேரத்தை உருவாக்க உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கேள். நான் உன்னை ஏமாற்றம் அடைய விடமாட்டேன். தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் தங்கமே. உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு. என் நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜை செய். எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும். புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடியை இடும். உன் எண்ணங்கள் தெளிவாகும். சிந்தனைகள் வலுப்படும். மனம் அமைதியடையும். வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். என் வைரமே, நடக்கும்போது கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் குழந்தையே. சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. என்னை அன்போடு அழைத்தார் அக்கணமே சற்றும் தாமதிக்காமல் உன்னிடம் வந்து நிற்பேன் நான். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த எவராலும் முடியாது குழந்தையே. துணிந்து நில். துணையாக நான் இருக்கின்றேன். உன்னுடன் இருப்பதில்
யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கையும் அமையும். எண்ணங்களில் எப்பொழுதும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கொள். மனம் தளராமல் உன் கடமைகளை செய். என் தங்கமே, முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே போல் இருப்பதில்லை குழந்தையே. வாழ்க்கையும் அப்படித்தான். நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும். அதுவரை பொறுமையும் நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு. நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் நான் அழைத்து செல்வேன். இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆலயம் தேடி அலையாதே. உன் உடலே என் ஆலயம். உன் இதயமே எனது கருவறை. உன் சொற்களே எனக்கு மந்திரம். உன்மேல் அன்புள்ளவர்களே என் பக்தர்கள். உன் மகிழ்ச்சியே எனக்கு அபிஷேகமும் ஆராதனையும். நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருகின்றேன். கவலை வேண்டாம் தங்கமே, நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது. நானே அங்கு உன்னை காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்துக்கொள். நான் உன் பக்கத்தில் வருவேன். நீ இப்போது தனியாக இல்லை. உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு உரிய வெற்றி பயணம். உன் தவறை உணர்ந்து உன் மனதை மாற்றி என்னை பூஜித்து வழிபடு. நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவாய். உனக்கும் எனக்கும் எந்த தூரமும் வேண்டாம். நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. அனைத்து சூழ்நிலையையும் ஒரே மாதிரியாக கருது. வருவது வரட்டும், விட்டு விடாதே. இதோ உனக்காக நானே வருகின்றேன். நான் உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகின்றேன். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன். நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன். பொறுமையுடன் இரு. உன் கண்ணீரை நான் அறிவேன் குழந்தாய். நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசிர்வதிப்பேன். விடியலை பார்க்க தவித்துக் கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகின்றேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்துப் போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். அதை நீ இன்று காண்பாய். நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, அது துரோகம். இன்பம் மட்டுமல்ல, துன்பம் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவது தான் பக்குவமாகும். பூரண நம்பிக்கையோடு தினமும் என் புதியை தண்ணீரில் கலந்து அறிந்து கொண்டிரு. உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் குணமடையும். பெற்றோரை காட்டிலும் சிறந்த தெய்வம் இல்லை. நேர்மையை காட்டிலும் சிறந்த வழிபாடும் இல்லை. அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். நான் இருப்பேன் உனக்கு எப்போதும் உறுதுணையாக. ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருவேன். சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் தங்கமே. உன்னை கோபப்படுத்தி பார்ப்பதில்தான் பிறருக்கு இன்பத்தை தருவதாக இருக்கின்றது. ஆனால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு. எதிர்பலன் ஏதும் இல்லை என்றால் கேலியும் கிண்டலும் செயலற்று போகும். கடினம்தான், ஆனால் பழகிக் கொண்டால் வாழ்வில் இன்பமே என்றும் நிலைத்திருக்கும். உன் சுமைகளை நான் தாங்குவேன் குழந்தையே. என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பிள்ளைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எல்லோரும் எனது பொறுப்பு. என் தெய்வீக தோள்களா நான் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். எந்தவித தீங்கும் நேரும் என நினைக்கவும் அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் போகும். கவலை வேண்டாம். உன் வாழ்வு களை கட்டப் போகின்றது. உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்டப் போகின்றது. அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு தங்கமே. உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விலக்கும்.
உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கலங்காதே, இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.